ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டோட சிபிடி 1க்கான ரிசல்ட் வந்துருச்சு. சிபிடி 2 எக்ஸாம் அக்டோபர் 13ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சிபிடி 1க்கான கட் ஆஃபும் நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த கட் ஆஃப் செக் பண்றதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டவுட் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நடந்த என்டிபிசிக்கும் இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய என்டிபிசிக்கும் என்ன வித்தியாசங்கிறது தான் இந்த வீடியோல நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி என்டிபிசிக்கு பாத்தீங்கன்னா கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட் ரெண்டு பேருக்குமே சேர்த்து ஒரே நோட்டிபிகேஷனா நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு டைம் நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணுவோம். இந்த டைம் பாத்தீங்கன்னா கிராஜுவேட்டுக்கு தனியா நோட்டிபிகேஷன் வந்துச்சு, அண்டர் கிராஜுவேட்டுக்கு தனியா நமக்கு நோட்டிபிகேஷன் வந்துச்சு. ரெண்டுக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் தனித்தனியா அப்ளை பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போன டைம்ல சிபிடி 1ஓட ரிசல்ட் வரும்போது நம்ம ஸ்கோர் கார்டு செக் பண்ணும்போது என்னென்ன லெவலுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கோமோ அதை கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சிபிடி 1ஓட ஸ்கோர் கார்டு செக் பண்ணும்போதே லெவல் 1, லெவல் 2, 3, 4, 5, 6ன்னு நம்ம எந்த லெவலுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கோங்கிறத கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எல்லா லெவலுக்கும் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க, லெவல் 2, 3, 4, 5, 6ன்னு எல்லா லெவலுக்கும் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்கன்னா இந்த லெவல் எல்லாத்துக்கும் தனித்தனியா சிபிடி 2 எக்ஸாம் வந்து எழுதணும். அதே இது ஒரு ஸ்டூடெண்ட் லெவல் 2க்கு மட்டும் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்கன்னா லெவல் 2க்கு மட்டும் சிபிடி 2 எழுதுனா போதும். ஓகே, சோ இது முன்னாடி இருந்தது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரிசல்ட் வரும்போது அந்த ஸ்கோர் கார்டுல எந்த லெவலுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கோங்கிறத மென்ஷன் பண்ணல. கட் ஆஃப்லயும் பாத்தீங்கன்னா லெவல் 2க்கு இந்த கட் ஆஃப், லெவல் 3, லெவல் 5, லெவல் 6ன்னு இந்த மாதிரி எதுவுமே நமக்கு மென்ஷன் பண்ணல. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கேட்டகரி நம்பர் 1, 2, 3, 4, 5, 6ன்னு கொடுத்திருக்காங்க கட் ஆஃப்ல. அப்ப இந்த கட் ஆஃப்ல கொடுத்திருக்கக்கூடிய இந்த கேட்டகரி நம்பர் 1, 2, 3, 4, 5, 6ன்னா என்ன? சோ இந்த டைம் என்ன மாதிரி கட் ஆஃப் கொடுத்திருக்காங்க அப்படின்னா போஸ்ட் வைஸ் கட் ஆஃப் கொடுத்திருக்காங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து லெவல் வைஸ் கட் ஆஃபா கொடுத்திருந்தாங்க. லெவல் 2க்கு தனியா, 3க்கு தனியா, 4க்கு தனியா, 5க்கு தனியா, 6க்கு தனியான்னு ஒவ்வொரு லெவலுக்கும் தனித்தனியா கொடுத்திருந்தாங்க. இந்த டைம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டுக்குமே நமக்கு வந்து கட் ஆஃப் தனித்தனியா கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம ஆர்ஆர்பி சென்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கிராஜுவேட்டு கீழே 5 கேட்டகரி இருக்கு. அதாவது 5 போஸ்டுக்கான வேகன்சிஸ் வந்து இருக்கு. இப்ப ராஞ்சி இல்ல மற்ற இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ராஞ்சில எல்லாம் பாத்தீங்கன்னா மொத்தமே 3 போஸ்ட் 4 போஸ்டுக்கு தான் என்ன இருக்கு வேகன்சிஸ் வந்து இருக்கு. அப்ப அதுல பாத்தீங்கன்னா அந்த 3 போஸ்ட் 4 போஸ்டுக்கான கட் ஆஃப் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த கேட்டகரி 1, 2, 3, 4, 5னா என்னென்ன போஸ்ட் எல்லாம் இதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்டிபிசியோட அபிஷியல் நோட்டிபிகேஷன் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு தெளிவா கொடுத்திருப்பாங்க. கேட்டகரி நம்பர் 1, 2, 3, 4, 5ன்னு கொடுத்திருப்பாங்க. இதுல கேட்டகரி நம்பர் 1ங்கிறது சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர். இதுக்கு வந்து ஐ ஸ்டாண்டர்ட் வந்து B2 இருக்கணும். இப்போ நீங்க கேட்டகரி நம்பர் 1ஓட கட் ஆஃப் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஐ ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா B2 இருக்கணும். கேட்டகரி நம்பர் 2 அப்படின்னா ஸ்டேஷன் மாஸ்டருக்கான கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணிருக்கீங்க. ஐ ஸ்டாண்டர்ட் வந்து A2 இருக்கணும். அதே இது கேட்டகரி நம்பர் 3 அப்படின்னா குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர். சோ இதுல வந்து ஐ ஸ்டாண்டர்ட் A2 இருக்கணும். ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்டுக்கு பாத்தீங்கன்னா C2 வந்து ஐ ஸ்டாண்டர்ட் இருக்கணும். சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்டுக்கு பாத்தீங்கன்னா C2 ஐ ஸ்டாண்டர்ட் இருக்கணும். இதுதான் அந்த கேட்டகரி. ஓகேவா? சோ இந்த 5 போஸ்ட் தான் அவங்க எப்படி கொடுத்திருக்காங்கன்னா கேட்டகரி நம்பர் 1, 2, 3, 4, 5ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் யூஆர்ல வர்றாங்கன்னு வச்சுக்கிருவோம். ஓகேவா? சோ யூஆர்ல வர்றாங்க. இப்போ அவங்களோட ஸ்கோர் கார்டு வந்து செக் பண்றாங்க. அவங்களோட ஸ்கோர் வந்து ஒரு 80 வருது, இல்லனா ஒரு 85 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவரோட ஸ்கோர் வந்து 80 வருது அப்படின்னா இதுல எந்தெந்த கேட்டகரிக்கெல்லாம் அவர் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருப்பாரு அப்படின்னா கேட்டகரி நம்பர் 1ல வந்து என்ன பார்த்தோம், சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர். இந்த போஸ்டுக்கும் அவர் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருப்பாரு. 79.89ங்கிறது கேட்டகரி நம்பர் 2, அதாவது ஸ்டேஷன் மாஸ்டர். இதுக்கும் அவர் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருப்பாரு. அதே மாதிரி கேட்டகரி நம்பர் 3ங்கிறது பாத்தீங்கன்னா குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர். 76 தான் கட் ஆஃப். ஓகேவா? ஒரு ஸ்டூடெண்டோட ஸ்கோர் 80 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவர் என்ன பண்ணிருப்பாரு, இருக்கக்கூடிய 5 கேட்டகரிக்குமே அவர் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருப்பாரு. ஓகேவா? ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட், சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட்னு 5 கேட்டகரிக்குமே அவர் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருப்பாரு. இப்ப இன்னொரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கலாம், நம்ம ஓபிசில எடுத்துக்கலாம். ஓபிசில ஒரு ஸ்டூடெண்டோட மார்க் வந்து பாத்தீங்கன்னா 75 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இல்லனா 76 இருக்கு. ஓபிசில ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 76 மார்க் வாங்கியிருக்காரு. அப்ப 76 வாங்கியிருந்தாருன்னா இதுல எந்தெந்த கேட்டகரிக்கெல்லாம் அவர் வந்து எலிஜிபிளா இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்டகரி நம்பர் 1. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேட்டகரி நம்பர் 2க்கு அவர் வந்து என்னது கிடையாது, எலிஜிபிள் கிடையாது. கேட்டகரி நம்பர் 2ங்கிறது ஸ்டேஷன் மாஸ்டர். ஸ்டேஷன் மாஸ்டரோட கட் ஆஃப் வந்து 78.84. ஓபிசில உள்ள ஸ்டூடெண்ட் 76 தான் வாங்கியிருக்காங்கன்னா அப்ப அவர் வந்து கேட்டகரி நம்பர் 2க்கு எலிஜிபிள் கிடையாது. இப்போ கேட்டகரி நம்பர் 3 பாருங்க. கேட்டகரி நம்பர் 3 என்னது, குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர். அப்ப அதுக்கு 75 தான் கட் ஆஃப். அப்ப இதுக்கும் அவர் எலிஜிபிள். அதே மாதிரி கேட்டகரி நம்பர் 4 பாருங்க, 69 தான் கட் ஆஃப். 5க்கும் 69 தான் கட் ஆஃப்.
அப்போ ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட், அதே மாதிரி சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், இந்த போஸ்ட்டுக்கும் அவர் வந்து என்னவா இருப்பாரு, எலிஜிபிளா இருப்பாரு. அப்ப இந்த 5 கேட்டகரியில அவர் 4 கேட்டகரிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அவரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ இதுக்கு தனித்தனியா எக்ஸாம் எழுதணுமா சிபிடி 2 அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்ல. ஏன்னா நமக்கு டேட் பாத்தீங்கன்னா அக்டோபர் 13ல சிபிடி 2ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரே ஒரு டைம் நாம சிபிடி 2 எழுதுனா போதும். ஓகேவா? ஒரு டைம் தான் அந்த டைம் சிபிடி 2 எழுதுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு டைம்லயே பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய ஸ்கோரை வச்சு இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ சிபிடி 2க்கு வந்து 120 மார்க்குக்கு நீங்க வந்து எழுதுறீங்க. ஓகே, ஒண்ணுக்கும் தனித்தனியா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மார்க் வந்து பிரிச்சிருவாங்க. ஓகே, சோ இப்போ ஒரு ஹையஸ்ட் கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரிக்கு வந்து ஒரு 60 மார்க் கட் ஆஃப் வச்சிருக்காங்க, இந்த கேட்டகரிக்கு வந்து ஒரு 65 மார்க் வச்சிருக்காங்க, இந்த மாதிரி வச்சிருக்காங்க. இருக்கிறதுலே ஒரு ஸ்டூடெண்ட் ஹையஸ்ட் மார்க் 90க்கு மேல எடுத்திருக்காரு அப்படின்னா அவர் எல்லா கேட்டகரிக்குமே என்ன பண்ணிடுவாங்க, எல்லா கேட்டகரிக்குமே அவரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. புரியுதா? இப்ப இந்த யூஆர்ல 80 மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட் சிபிடி 2லயும் போய் எல்லா கட் ஆஃபை விட எல்லா கேட்டகரியை விட அதிகமான மார்க் எடுத்திருக்காரு அப்படின்னா அவர் சிபிடி 2லயும் எல்லா கேட்டகரிக்கும் ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுவாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபைனலா பாத்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் இருக்கும் சில போஸ்ட்டுக்கு. அந்த டைப்பிங் டெஸ்ட் முடிச்சு அதுலயும் அவர் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டாரு, அதுலயும் குவாலிஃபை ஆகிட்டாரு அப்படின்னா ஃபைனலா அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க எனக்கு எந்த கேட்டகரியில ஜாப் வேணும். இந்த கேட்டகரி நம்பர் 1 or 2 ஸ்டேஷன் மாஸ்டரா, இல்ல குட்ஸ் ட்ரெயின் மேனேஜரா, ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்டா, இல்ல சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்டா, சோ இதுல எனக்கு எது வேணும் அப்படிங்கறத அவங்க வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப சில ஸ்டூடெண்ட்டுக்கு கட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒண்ணு மட்டும் கிளியர் பண்ணிருப்பாங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எஸ்சி ஸ்டூடெண்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து இப்போ ஒரு 63 மார்க் தான் வாங்கியிருக்காரு. 63 மார்க் இல்லனா 64 மார்க் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். 64 மார்க்னா அந்த எஸ்சி கேட்டகரியில வர ஸ்டூடெண்ட் இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும் தான் எலிஜிபிளா இருப்பாரு. கேட்டகரி நம்பர் 4 ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட், சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், இதுக்கு மட்டும் தான் அவர் எலிஜிபிளா இருப்பாரு. அதுக்கு சிபிடி 2 வந்து எல்லாருக்கும் ஒரே ஒரு சிபிடி 2 தான் நடக்க போகுது இந்த டைம். ஏன்னா நமக்கு அக்டோபர் 13 அப்படின்னு மட்டும் தான் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ண நோட்டீஸ்ல சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த சிபிடி 2 எழுதுனதுக்கு அப்புறம் அந்த கட் ஆஃப் அவர் கிளியர் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேட்டகரி நம்பர் 4க்கும் 5க்கும் சிபிடி 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃபையும் அவர் கிளியர் பண்ணிட்டாரு, இல்ல அதை விட அதிகமான மார்க் வாங்கியிருக்காரு அப்படின்னா அவரை வந்து 4 and 5க்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ சிபிடி 1ல ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்க ஸ்டூடெண்ட் பாத்தீங்க அப்படின்னா எல்லா கேட்டகரிக்குமே ஷார்ட் லிஸ்ட் ஆகல. எல்லா ஸ்டூடெண்ட்டும் எல்லா கேட்டகரிக்கும் ஷார்ட் லிஸ்ட் ஆகல. சில ஸ்டூடெண்ட் எல்லா கேட்டகரிக்கும் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. சில ஸ்டூடெண்ட் இதுல 4 கேட்டகரிக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. சில ஸ்டூடெண்ட் 3 கேட்டகரிக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. சில ஸ்டூடெண்ட் 2 கேட்டகரி, சில ஸ்டூடெண்ட் ஒரே ஒரு கேட்டகரிக்கு மட்டும் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. ஓகே, உங்களோட ஸ்கோர் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகே, உங்களோட ஸ்கோர் வந்து இப்போ இந்த இதை வச்சு பார்க்கும்போது உங்க ஸ்கோர் ஒரு 80க்கு மேல வருது. யூஆர்ல உங்க ஸ்கோர் 80க்கு மேல எடுத்திருந்தீங்கன்னா நீங்க எல்லா கேட்டகரிக்குமே ஷார்ட் லிஸ்ட் ஆயிருப்பீங்க. ஓபிசில உங்களோட ஸ்கோரும் அதே மாதிரி ஒரு 80 கிட்ட வருதுன்னா எல்லா கேட்டகரிக்கும் நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிருப்பீங்க. இல்ல அதை விட கம்மியா தான் வந்திருக்கு, 69 இல்ல 70க்குள்ள தான் இருக்கு அப்படின்னா இந்த 2 லெவலுக்கு மட்டும் தான் ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருப்பீங்க. ஓகேவா? சோ இப்போ சிபிடி 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் கட் ஆஃப் எப்படி வைப்பாங்க அப்படின்னா இதே மாதிரி தான் வைப்பாங்க. ஓகே, 120 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவீங்க. இருக்கிறதுலே நீங்க ஹையஸ்ட் கட் ஆஃப் எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா கேட்டகரிக்குமே ஷார்ட் லிஸ்ட் ஆகிருவீங்க. ஓகேவா? சோ இந்த டைம் சிங்கிள் எக்ஸாமா தான் வைக்க போறாங்க உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட் இருக்கு இல்லையா, கேட்டகரி நம்பர் 2, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிபிடி 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் சிபேட் வந்து இருக்கும். ஓகே, கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து இருக்கும். இந்த சிபிடி 2ல நீங்க எடுக்கிற மார்க்ல 70% வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. சிபேட்ல நீங்க எடுக்கிறதுல 30% மாத்திட்டு ஓவராலா 100%க்கு என்னங்கிற கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த கேட்டகரி நம்பர் 2ங்கிறது ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட்டுக்கானது. ஸ்டேஷன் மாஸ்டருக்கு பாத்தீங்கன்னா சிபிடி 2க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சிபேட் வந்து இருக்கும். அந்த சிபேட் பிளஸ் சிபிடி 2ஓட மார்க்கை வச்சு உங்களுக்கு ஃபைனலா கட் ஆஃப் வரும். அந்த கட் ஆஃபை நீங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் டிவி அண்ட் மெடிக்கல் வந்து இருக்கும். இப்போ இந்த கேட்டகரி நம்பர் 4 and 5 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 4ல வந்து ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட் வரும். இதுல வந்து சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட்னு வரும். அப்ப இந்த 2 போஸ்ட்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா டைப் டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா? இந்த டைப்பிங் டெஸ்ட்ல வந்து நீங்க ஸ்கோர் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இந்த டெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க குவாலிஃபை ஆனா போதுமானது. இதுக்கு முன்னாடி எக்ஸாம் போகும்போதே நான் சொல்லியிருந்தேன், அந்த டைப்பிங்ல வந்து எப்படி குவாலிஃபை ஆகணும், எவ்வளவு வேர்ட்ஸ் வந்து டைப் பண்ணணுங்கிறது எல்லாமே டீடைலா சொல்லியிருந்தேன். இந்த டைப்பிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா சிபிடி 2 முடிஞ்சதுக்கு அப்புறமே நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? இப்ப இந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு கேட்டகரி நம்பர் 2ல வரீங்கன்னா சிபிடி 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சிபேட் நடக்கும். இதுல எடுக்கிற 70% மார்க், இதுல எடுக்கிற 30% மார்க் ரெண்டையும் ஓவராலா 100%க்கு மாத்திட்டு ஃபைனலா ஒரு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க.
ஓகே, ஃபர்ஸ்ட் சிபிடி 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் சிபிடி 2க்கு ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட் எல்லாரும் சிபேட்டுக்கு வருவாங்க. சிபேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 70-30 மாத்திட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஃபைனலா டிவி அண்ட் மெடிக்கல் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டைப்பிங் டெஸ்ட் சிபேட் இல்லாத ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா டைரக்டாவே சிபிடி 2 முடிஞ்சதுக்கு அப்புறமா டிவி அண்ட் மெடிக்கல் வந்து இருக்கும். ஓகே, அப்ப இந்த டிவி அண்ட் மெடிக்கல்ல என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரயில்வே பொறுத்த வரைக்கும் குறிப்பா அவங்க செக் பண்றது வந்து ஐ ஸ்டாண்டர்ட் கரெக்டா இருக்காங்கிறத செக் பண்ணுவாங்க. அவங்க கிளியரா நோட்டிபிகேஷன்லயே நமக்கு வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க இதுல எந்த கேட்டகரிக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருந்தாலும் இல்ல எல்லா கேட்டகரிக்கும் ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருந்தாலும் இந்த ஐ ஸ்டாண்டர்ட் உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்க. இருக்கிறதுலே உங்ககிட்ட ஹையஸ்ட் ஐ ஸ்டாண்டர்ட் A2 ஸ்டாண்டர்ட் இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா மத்த ஸ்டாண்டர்ட் எல்லாமே ஈஸியா உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க இப்போ சப்போஸ் இந்த கேட்டகரி நம்பர் 4ம் 5ம் மட்டும் தான் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க, இல்ல 4 and 5க்கு மட்டும் தான் உங்க கட் ஆஃப் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு C2 ஸ்டாண்டர்ட் இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஐ ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கும் A2 ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கணும். உங்களுக்கு இந்த ஐ ஸ்டாண்டர்ட் எல்லாம் இருக்கான்னு பாருங்க. ஏன்னா மெடிக்கல்ல அவங்க பாக்குறது அந்த ஒன்னே ஒண்ணுதான், ஐ மட்டும் கரெக்டா பாப்பாங்க. அந்த ஐ ஸ்டாண்டர்ட் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத மட்டும் செக் பண்ணுவாங்க. ஓகே, சோ அது எல்லாமே இருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறம் சிபிடி 2க்கு இன்னும் எஃபர்ட் போடுங்க. இப்ப இந்த கட் ஆஃப் பாக்குறதுல இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ளதையும் இப்ப உள்ளதையும் வச்சு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. முன்னாடி வந்து சிபிடி 2 பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லெவலுக்குமே தனித்தனியா சிபிடி 2 வந்து எழுதணும். அப்ப என்டிபிசியோட கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் எல்லாமே ஒன்னாதான் இருந்துச்சு. லெவல் 2 3 4 5 6 இருந்துச்சு. ஒரே ஸ்டூடெண்டே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்டே போன தடவை 4 லெவலுக்கு சேர்த்து தனித்தனியா எக்ஸாம் எழுதிட்டு வந்தாங்க. சோ அப்போ இந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரே சிபிடி 2வா வைக்காங்க அப்படின்னா அந்த மார்க்கை வச்சு உங்களுக்கான என்ன இருக்கும், அந்த செலக்ஷன் வந்து இருக்கும். ஓகே, சிபிடி 2 முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த 5 கேட்டகரிக்கும் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து எலிஜிபிளா இருப்பாங்க. சிபேட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா எல்லா கேட்டகரிக்கும் எலிஜிபிளா இருப்பாங்க. சிபிடி 1லயே பாத்தீங்கன்னா ஒரு கேட்டகரிக்கு மட்டும் சில ஸ்டூடெண்ட் எலிஜிபிளா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. உங்களோட அந்த ஸ்கோரை பாத்துக்கோங்க. ஸ்கோரை பார்த்துட்டு என்ன கேட்டகரியில செலக்ட் ஆயிருக்கீங்கிறத பாத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ சிபிடி 1 ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்க எஸ்ன்னு வந்துருச்சு அப்படின்னா இருக்கக்கூடிய 5 லெவலுக்குமே அவங்க ஷார்ட் லிஸ்ட் 5 கேட்டகரிக்குமே அவங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கக்கூடிய மீனிங் கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. உங்க ஸ்கோர் கார்டுல ஸ்கோரை பாருங்க. ஓகேவா? ஸ்கோரை பார்க்கும்போது அந்த கட் ஆஃப் மார்க் இல்ல அதை விட அதிகமா வச்சிருக்கீங்களான்னு பாருங்க. சோ அந்த கட் ஆஃப் மார்க்கை கரெக்டா பாருங்க. உங்க மார்க் மொத்தத்துக்கே பாத்தீங்கன்னா நீங்க இப்போ எஸ்டி ஸ்டூடெண்டா இருக்கீங்க, மொத்தமே உங்க மார்க் வந்து ஒரு 65 இருக்கு, இல்ல ஒரு 60 தான் மொத்தமே வாங்கிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எஸ்டி ஸ்டூடெண்ட் மொத்தமே 60 தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க மொத்தமே இந்த 2 கேட்டகரிக்கு மட்டும் தான் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருப்பாங்க. ஏன்னா இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன கன்ஃபியூஷன்ல இருக்காங்கன்னா, நான் சிபிடி 1 வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டேன், அப்ப நான் சிபிடி 2 எழுதிட்டேன்னா இந்த 5 கேட்டகரியில ஏதாவது ஒண்ணு எனக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க இல்லையா மேம் அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. அது எப்படி போடுவாங்க? சோ நீங்க வந்து அந்த மார்க் எடுத்திருக்கீங்களான்னு பாப்பாங்க. இந்த ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அவங்க தெளிவா ஒரு கட் ஆஃப் மார்க் சொல்லிருக்காங்க பாத்தீங்களா? இப்போ வந்து ஒரே ஒரு கேட்டகரி மட்டும் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்டுக்கும் சிபிடி 1 ஷார்ட் லிஸ்டடா அப்படின்னு கேட்கும்போது எஸ்ன்னு வந்திருக்கும். 5 கேட்டகரி செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்டுக்கும் எஸ்ன்னு தான் வந்திருக்கும். இந்த கட் ஆஃபை வச்சு நீங்க எந்த கேட்டகரியில செலக்ட் ஆயிருக்கீங்கிறத பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ இதுல தெளிவா யூஆருக்கு, எஸ்சி எஸ்டிக்கு, ஓபிசிக்கு, இடபிள்யூஎஸ்சிக்கு, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு கொடுத்துட்டாங்க. கேட்டகரி நம்பர் 1ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர். இதுதான் கேட்டகரி நம்பர் 1. இதுக்கு யூஆருக்கு 76.79 514 கட் ஆஃப் வச்சிருக்காங்க. எஸ்சிக்கு 67.17, எஸ்டிக்கு 61.61, ஓபிசிக்கு 74.39, இடபிள்யூஎஸ்க்கு 90.82, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 34.69. அப்ப இந்த இடத்துல கட் ஆஃப் கொடுக்கலையே மேம் அப்படின்னா விஷுவலி இம்பர்ட், அதாவது பிடபிள்யூபிடி ஸ்டூடெண்ட் இருப்பாங்க இல்லையா, அதுல விஷுவலி இம்பர்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுல வேக்கன்சி இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க ஹைட் சை கொடுத்திருக்காங்களா, சோ ஹியரிங் இம்பர்டு. ஓகே, சோ அவங்களுக்கு வந்து 34 வந்து கட் ஆஃப் வச்சிருக்காங்க. ஓகே, எல்டிக்கு பாருங்க 59.44. ஓகே, சோ நீங்க என்ன இந்த பிடபிள்யூபிடி ஸ்டூடெண்ட் என்ன இதுல வருவீங்களோ, ஓகேவா, சோ என்ன டிசபிலிட்டில வருவீங்களோ அதுல இங்க கட் ஆஃபா பாத்துக்கணும். இப்ப கேட்டகரி நம்பர் 2ங்கிறது ஸ்டேஷன் மாஸ்டர். ஸ்டேஷன் மாஸ்டருக்கு யூஆருக்கு எவ்வளவு கட் ஆஃப் வச்சிருக்காங்கன்னா 79.89, எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு 72.16, எஸ்டிக்கு 62.18, ஓபிசிக்கு 78.84, இடபிள்யூஎஸ்க்கு 74.29, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 43.17 வச்சிருக்காங்க. அடுத்து கேட்டகரி நம்பர் 3ங்கிறது குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர். இதுக்கு யூஆருக்கு 76.86, எஸ்சிக்கு 68.96, எஸ்டிக்கு 61.2, ஓபிசிக்கு பாத்தீங்கன்னா
75.32, இடபிள்யூஎஸ்சிக்கு 70.8, ஓகே, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 36.28, 355ன்னு வச்சிருக்காங்க. அடுத்து கேட்டகரி நம்பர் 4ங்கிறது ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட். இந்த போஸ்ட்டுக்கு ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்டுக்கு வந்து யூஆருக்கு 71.64, எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு 63.22, எஸ்டிக்கு 57.12, ஓபிசிக்கு 69.71, இடபிள்யூஎஸ்க்கு 68.11, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 30.3 வச்சிருக்காங்க. அதே இது பாத்தீங்கன்னா இங்க வந்து விஷுவலி இம்பேர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்டுக்கு என்ன இருக்கு, வேகன்சி இருக்கு. அதனால அவங்களுக்கு கட் ஆஃப் வந்து 53ன்னு வச்சிருக்காங்க. அதே இது ஹியரிங் இம்பேர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 28.94, அதே மாதிரி எல்டிக்கு, ஓகேவா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 57.44. அடுத்து இந்த கேட்டகரி நம்பர் 5ங்கிறது சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட். இந்த போஸ்ட்டுக்கு யூஆருக்கு 70.82, எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு 63.15, எஸ்டிக்கு 56.8, ஓபிசிக்கு பாத்தீங்கன்னா 69.66, இடபிள்யூஎஸ்க்கு 68.1, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பாத்தீங்கன்னா 30.19. அதே மாதிரி பிடபிள்யூபிடியில பிஐ வருவாங்க இல்லையா, விஷுவலி இம்பேர்டு, அதுல வந்து 54.73, ஹைச்சைக்கு பாத்தீங்கன்னா பிடபிள்யூபிடி ஸ்டூடெண்ட் 26.15, அதே இது எல்டிக்கு பாத்தீங்கன்னா 58.7. ஓகே, நான் இப்ப சொன்ன மாதிரி நீங்க உங்களோட ஸ்கோரை வச்சு பாருங்க, நீங்க என்னென்ன கேட்டகரிக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப நீங்க பிடபிள்யூபிடி ஸ்டூடெண்டா இருக்கீங்க, ஒரு 55 மார்க் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிடபிள்யூபிடி ஸ்டூடெண்ட் ஒரு 55 மார்க் எடுத்திருக்கீங்க. நீங்க வந்து இப்போ 55 மார்க் எடுத்திருக்கீங்க. இப்ப நீங்க எதுக்கெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆவீங்கன்னா, இந்த கேட்டகரி 2 and 3க்கு வந்து பிடபிள்யூபிடிக்கு வேகன்சியே இல்ல. ஓகேவா, பிடபிள்யூபிடிக்கு கேட்டகரி 2 and 3க்கு வந்து வேகன்சி இல்ல. நீங்க பிடபிள்யூபிடில ஹைச்சையா இருக்கீங்க, ஓகேவா. சோ ஹைச்சை வருது, ஹியரிங் இம்பேர்டா இருக்கீங்க அப்படின்னா 34 மார்க் இருந்தாலே அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க தான். இப்போ உங்ககிட்ட 55 இருக்கு, அப்போ நீங்க வந்து இந்த கேட்டகரி நம்பர் 1க்கும் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருப்பீங்க. அதே மாதிரி கேட்டகரி நம்பர் 4, கேட்டகரி நம்பர் 5க்கும் நீங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிருப்பீங்க. ஓகே, கிளியரா புரியுதா? சோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து கட் ஆஃப் செக் பண்ணணும். ஏன்னா ஒரு சிபிடி 1 கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா லெவலுக்குமே எல்லா கேட்டகரிக்குமே ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்காங்க. சோ அதுக்காக தான் தெளிவா இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிருக்கேன். முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். முன்னாடி வந்து சிபிடி 2 வந்து ஒவ்வொரு லெவலுக்கும் தனித்தனியா எழுதணும். இந்த டைம் வந்து ஒரே சிபிடி 2 வச்சுட்டு அதுல வந்து கட் ஆஃப் அதிகமா வச்சிருவாங்க. அதுல கட் ஆஃப் பாத்தீங்கன்னா இப்ப இந்த கேட்டகரி நம்பர் 2 இல்ல 3 வருது அப்படின்னா அதுக்கு ஹையஸ்ட் கட் ஆஃப் வச்சுட்டு 4 and 5க்கு வந்து லோயஸ்ட் கட் ஆஃப் வச்சிருப்பாங்க. அப்போ உங்களோட ஸ்கோர் வந்து ஹையா எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா லெவலுக்குமே நீங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிரலாம். ஓகே, சோ இப்போ நமக்கு கரெக்டா ஒரு 20 நாள் தான் டைம் இருக்கு. ஓகே, என்டிபிசியோட சிபிடி 2க்கு 20 நாள் தான் டைம் இருக்கு. ஏன்னா அன்எக்ஸ்பெக்டடா இந்த டைம் வந்து ரொம்ப சீக்கிரமா சிபிடி 2 வச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் கதையெல்லாம் பாத்தீங்கன்னா சிபிடி 1 முடிச்சு 6-7 மாசம் கழிச்சு தான், ஒரு வருஷமே ஆயிருச்சு, ஒரு வருஷம் கழிச்சு தான் சிபிடி 2 வச்சாங்க. இந்த டைம் ஒரு மாசம் கூட நமக்கு டைம் இல்ல, கரெக்டா 20 நாள் தான் டைம் இருக்கு. சோ இந்த 20 டேஸ்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி சிபிடி 1க்கு நல்லா படிச்சிருப்பீங்க. மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், ஸ்டாட்டிக், ஜிகே, கம்ப்யூட்டர்னு எல்லாமே நல்லா படிச்சிருப்பீங்க. அது எல்லாத்தையும் ரிவிஷன் எடுங்க. ஓகே, சோ எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு சிபிடி 2க்கு வந்து மார்க் டெஸ்ட் எடுங்க. ஓகே, 20 நாள் டைமுக்குள்ள ஒரு 10 ஃபுல் டெஸ்ட் எடுங்க. அப்படி 10 எடுக்க முடியலனாலும் ஒரு 5 ஃபுல் டெஸ்ட் அது எடுங்க. ஓகே, 5 ஃபுல் டெஸ்ட் எடுத்துட்டு அந்த டெஸ்ட்டை தரவா அனலைஸ் பண்ணுங்க. அதுல ஏதாவது ஒரு டாபிக் மட்டும் மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு, அந்த டாபிக்ல மட்டும் மார்க் கம்மியாகிற மாதிரி இருக்குன்னா அந்த டாபிக் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் வந்து எடுங்க. ஓகேவா. சோ நீங்க வந்து நிறைய ஸ்டூடெண்ட் வந்து அந்த சிபிடி 1ல வந்து ஒரு கேட்டகரி ஷார்ட் லிஸ்ட் ஆனாலும் அதுலயே அப்படியே செலிப்ரேஷனை முடிச்சிடுறாங்க. சோ நான் வந்து அதை வந்து தப்புன்னு சொல்ல வரல, செலிப்ரேட் பண்றது கரெக்ட் தான், நம்ம பாஸ் பண்ணிட்டோம், செலிப்ரேட் பண்ணலாம். பட் நமக்கு அதுக்கு அடுத்து இருக்கிறது சிபிடி 2 இருக்கு. ஓகேவா. சோ இதையும் நம்ம நல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைப் டெஸ்டையும் நம்ம நல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இது ஜஸ்ட் சிபிடி 2க்கு போறதுக்கு தான் இந்த சிபிடி 1. ஓகேவா. இதுல நம்ம ஒரு கேட்டகரியில மட்டும் தான் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கோம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி ஒரு வருத்தத்துல இருக்காங்க. ஒரு கேட்டகரிக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆனா எப்படினாலும் நம்ம செலக்ட் ஆனா ஒரு போஸ்ட்டுக்கு தானே போக போறோம், ஒரு போஸ்ட்டை தானே சூஸ் பண்ண போறோம். அப்ப அந்த ஒரு கேட்டகரிக்கும் நம்ம உள்ள போகணும், சிபிடி 2லயும் உள்ள போகணும். டைப் டெஸ்ட் இருந்துச்சுன்னா அதுலயும் குவாலிஃபை ஆகணும். அதே மாதிரி சிபேட் இருக்கு அப்படின்னா அதுலயும் நம்ம வந்து என்ன பண்ணணும், அதுலயும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு மார்க்கை வந்து நம்ம எடுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான இதை வந்து வெறியோட படிக்கணும். ஒரு கேட்டகரி தானே மேம் செலக்ட் ஆயிருக்கேன், அப்போ சிபிடி 2ல போயிருச்சுன்னா என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ்ல இது பண்ணக்கூடாது. நீங்க ஒரு கேட்டகரி பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல 5 கேட்டகரிக்கும் நீங்க சிபிடி
CBT 2க்கு செலக்ட் ஆயிருந்தாலும் சரி, நல்லா படிங்க CBT 2க்கு. ஓகேவா? CBT 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா டைப்பிங். ஓகேவா? சோ டைப்பிங்னா டைப்பிங், சிபேட்னா சிபேட்டுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். டைப்பிங்ல போன தடவை நிறைய பேர் கோட்டை விட்டுட்டாங்க. CBT 2ல நல்ல மார்க் வாங்கிட்டு டைப்பிங்ல போயிட்டு குவாலிஃபை ஆகாம வந்துட்டாங்க. சோ அந்த மாதிரி தப்பும் நீங்க பண்ணக்கூடாது. இனி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு இதுவுமே பாத்தீங்கன்னா கவனமா நீங்க பண்ணணும். CBT 2லயும் நல்ல ஸ்கோர் வாங்குற மாதிரி இது நல்லா படிங்க. அதே மாதிரி டைப்பிங்லயும் பாத்தீங்கன்னா குவாலிஃபை ஆகக்கூடிய அளவுக்கு இப்போதைக்கு நீங்க டைப்பிங்க பத்தி யோசிக்க வேண்டாம். இப்போதைக்கு முழு கவனமும் CBT 2ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரி மார்க் டெஸ்ட் எடுங்க. மார்க் டெஸ்ட் எடுத்து அதை வந்து அனலைஸ் பண்ணுங்க. CBT 1க்கு படிச்சதே தான். ஏன்னா இப்ப புதுசா உட்காந்து இந்த 20 நாள்ல எந்த டாபிக்கையும் புதுசா உட்காந்து படிக்க முடியாது. இந்த 20 நாளும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் எடுக்கணும், டெஸ்ட் எடுக்கணும். இந்த 2 மட்டும் தான் பண்ண முடியும். இந்த 20 நாள்லயும் உட்காந்து முதல்ல இருந்து சிலபஸ் ஆரம்பிக்கவும் முடியாது. மொத்தமே 20 டேஸ் தான் டைம் இருக்கு. அக்டோபர் 13ஆம் தேதினா 23 நாள் தான் டைம் இருக்கு. சோ மார்க் டெஸ்ட், ரிவிஷன், கரண்ட் அஃபேரை ரிவிஷன் பண்ணணும். ஓகே, கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் எப்ப படிக்கணும், எந்த மந்த்ல இருந்து எந்த மந்த் வரை படிக்கணும் அப்படின்னா, நடந்து முடிஞ்ச NTPC வச்சு பார்க்கும்போது கடைசி ஒரு வருஷத்தோட கரண்ட் அஃபேர் கேட்டிருந்தாங்க. அதை இன்னும் நல்லா பார்க்கும்போது கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் கொஸ்டின் அதிகமா இருந்துச்சு. அந்த லாஸ்ட் 1 இயர் ரொம்ப பழைய கரண்ட் அஃபேர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1 or 2 கொஸ்டின் இருந்துச்சு. அப்ப இருக்கிற 20 டேஸ்ல கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேரை தரவா படிச்சிருங்க. ஓகேவா? சோ அக்டோபர்ல எக்ஸாம் அப்படின்னா சோ ஒரு மேல இருந்து அக்டோபர் வரைக்கும் இருக்கு. சாரி, மேல இருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை படிச்சிருங்க. ஓகேவா? ஏன்னா அக்டோபர் 13ஆம் தேதி எக்ஸாம். மேல இருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் எல்லாத்தையுமே தரவா படிச்சிருங்க. இந்த தடவை CBT 2ஓட பேட்டர்ன் வந்து உங்களுக்கு தெரியும். மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35 கொஸ்டின், ரீசனிங்ல 35 கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ்ல 50 கொஸ்டின். அதே 1.5 மணி நேரம் டைம் தான். ஓகே, CBT 1ல பாத்தீங்கன்னா நமக்கு 100 கொஸ்டினுக்கு 1.5 மணி நேரம் டைம் கொடுத்தாங்க. இந்த டைம் நமக்கு 120 கொஸ்டின். CBT 2க்கு வந்து 120 கொஸ்டின், 1.5 மணி நேரம் டைம். எல்லாத்துலயும் 5 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா. மேக்ஸ்ல 5 கொஸ்டின், ரீசனிங்ல 5 கொஸ்டின். CBT 1 கம்பேர் பண்ணும்போது CBT 2 எப்படி இருக்கும்னா அதை விட கொஞ்சம் மாடரேட்டான லெவல் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஜெனரல் அவேர்னஸ்ல 50 கொஸ்டின். போன தடவை 40 கொஸ்டின் நமக்கு CBT 1ல இருந்துச்சு. அப்படிதானே? CBT 1 இப்போ முடிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். 40 கொஸ்டின் ஜெனரல் அவேர்னஸ்ல, கரண்ட் அஃபேர் வந்து 18 வரைக்கும் கேட்டிருந்தாங்க. நம்ம எல்லா ஷிஃப்டோட அனாலிசிஸும் போட்டோம். மேக்ஸிமமா 18 கரண்ட் அஃபேர், ஸ்டாட்டிக் ஜிகே ரெண்டும் சேர்த்து 18 கொஸ்டின் வந்துச்சு. இந்த டைம் நமக்கு 50 இருக்கு. அப்ப கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ல இருந்து நம்ம எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அதே 18ல இருந்து 20 கொஸ்டின் வரைக்கும். அதுக்கு மேல போகவும் வாய்ப்பு இருக்கு. அப்ப 50 கொஸ்டின்ல கண்டிப்பா 20 கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேருக்கு ரிலேட்டடான ஸ்டாட்டிக் ஜிகே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது போக பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் கொஸ்டின்ஸ், ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உள்ள வந்துரும். சயின்ஸ் கொஸ்டின்ஸ், சயின்ஸ் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் வரைக்கும் நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி அது எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துரும். இந்த கரண்ட் அஃபேர், ஸ்டாட்டிக் ஜிகே, சயின்ஸ், கம்ப்யூட்டர் எல்லாம் சேர்த்து ஒரு 25 கொஸ்டின், 27 கொஸ்டின் வருது அப்படின்னா, இது போக ரிமைனிங் இருக்கக்கூடிய பாதிக்கு பாதி 25 கொஸ்டின் வந்து ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, எக்கனாமில இருந்து வந்துரும். சோ கரெக்டான ஸ்ட்ராட்டஜியோட இந்த 20 நாள் படிங்க. ஓகேவா? இந்த தடவையும் நீங்க கான்பிடென்ட்டா வீட்ல உட்காந்து ஃபுல் டெஸ்ட் எடுங்க. எக்ஸாம் ஹால் போகும்போதும் பாத்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் மார்க் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். எவ்வளவு கொஸ்டின் தெரியுதோ அதை மட்டும் தான் அட்டன் பண்ணணும். ஓகே, இப்ப CBT 1ஓட ஸ்கோர் கார்டு பார்த்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட் வந்து கதறுதாங்க. என்ன அப்படின்னா 100 கொஸ்டின் கேட்டதுல அவங்க அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கிறது என்னன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 99 கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு வந்திருக்க ரா மார்க் பாத்தீங்கன்னா 45 மார்க் வந்திருக்கு. 99க்கு 45. அப்போ பாதிக்கு மேல தப்பு விட்டுருக்காங்க. அப்ப அந்த பாதிக்கு மேல நெகட்டிவ்ல விடாம இருந்தா இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10 மார்க்குக்கு மேல வந்திருக்கும். ஓகே, அவங்க SC கேட்டகரியில வர ஸ்டூடெண்ட் RRB திருவனந்தபுரம் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. அங்க வந்து SC ஸ்டூடெண்ட்டுக்கு, ST ஸ்டூடெண்ட்டுக்கு கட் ஆஃப் வந்து சென்னையை விட கம்மியா தான் இருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து அந்த நெகட்டிவா விடாம இருந்திருந்தா இன்னைக்கு செலக்ட் ஆகி CBT 1ல இருந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகி CBT 2க்கு போயிருக்கலாம். ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா நெகட்டிவ்ல மார்க்க விடக்கூடாது. ஓகேவா? நெகட்டிவ்ல மார்க்க விடக்கூடாது. மார்க் டெஸ்ட்ல எப்படி ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணணும், எந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும், எதை லாஸ்ட் அட்டன் பண்ணணும் கூடிய எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே இந்த 20 நாள்ல கொண்டு வந்துருங்க. ஓகே, நான் வந்து CBT 1ஏ ஷார்ட் லிஸ்ட் ஆகல மேம், ஒரு கேட்டகரிக்கு கூட நான் ஷார்ட் லிஸ்ட் ஆகல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, வரக்கூடிய குரூப் டி எக்ஸாமுக்கு வெறித்தனமா உட்காந்து படிங்க. ஓகேவா? ஏன்னா நடந்து முடிஞ்சதை நம்மளால மாத்த முடியாது. ஓகே, நீங்க இப்போ ஷார்ட் லிஸ்ட் ஆனாலும் சரி, ஆகட்டாலும் சரி, ப்ரிப்பரேஷனை மட்டும் விட்டுறக்கூடாது. அப்ப குரூப் டிக்கு வந்து வெறித்தனமா நீங்க வந்து படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு குரூப் டி வந்து கிளிக் ஆகிரும். ஓகே, போன டைமும் இதே மாதிரி தான். NTPC கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட் NTPCயும் கிளியர் பண்ணாங்க, குரூப் டியும் கிளியர் பண்ணாங்க. NTPC கிளியர் பண்ணாத ஸ்டூடெண்ட் வெறித்தனமா படிச்சு குரூப் டில போஸ்டிங் வாங்கி போயிட்டாங்க. நமக்கு ஒரு இதுல இல்லைனாலும் அடுத்து நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால அதை நினைச்சிட்டு அந்த ஃபெயிலியரை நினைச்சே நீங்க வந்து இது பண்ணாம அடுத்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. கரெக்டா உட்காந்து படிங்க.
ஓகேவா? இப்போ என்டிபிசி சிபிடி 2க்கு நான் டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல வரக்கூடிய வெனஸ்டே நாளை கழிச்சு ஓகே 24ஆம் தேதி என்டிபிசி சிபிடி 2க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஏன்னா டீம் வந்து இன்னும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு 2 டேஸ்ல உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஏன்னா சடனா எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 1 வீக்கா ரிசல்ட் வந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா சிபிடி 2க்கு தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே இது பண்ணி பெர்ஃபெக்ட்டா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வெனஸ்டே சிபிடி 2க்கான டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருவோம். அதுக்கப்புறம் நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு டெஸ்ட் வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ கரண்ட் அஃபேர் ஓகேவா? நான் கரண்ட் அஃபேர் சொன்னேன். உங்களுக்கு 50ல இருந்து கண்டிப்பா 20 கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு. அந்த கரண்ட் அஃபேர் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் எனக்கு எப்படி படிக்கணும்னு தெரியல. லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர் நான் படிக்கணும். சிபிடி 2க்கு எனக்கு கரண்ட் அஃபேர் வேணும். குரூப் டிக்கு கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் CAPDF கோர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு 599. நம்ம ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். எஸ்டர்டேவே அந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிருச்சு. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேருக்கு 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் CAPDF மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நாம குரூப் டியோட டெஸ்ட், SSC MTS ஓட டெஸ்ட், CAPDF கோர்ஸ் இந்த 3க்கும் நாம எஸ்டர்டே வந்து ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நீங்க கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ் இல்ல MTS ஓட டெஸ்ட் பேட்ச் இல்ல குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 599 பே பண்ண வேண்டாம். 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க எந்த டெஸ்ட்ல ஜாயின் பண்றீங்களோ அந்த மெசேஜ் அனுப்புங்க. குரூப் டி டெஸ்ட்னா இந்த நம்பருக்கு குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் அனுப்புங்க. MTS டெஸ்ட் அப்படின்னா MTS டெஸ்ட்னு மெசேஜ் அனுப்புங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா CAPDF மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆப்ல ஃபீஸ் வந்து 599 இருக்கும். அதே மாதிரி குரூப் டி எக்ஸாம் வந்து நவம்பர் 17ல நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கன்ஃபார்மா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அக்டோபர் 30ல அடுத்த ஹியரிங் சொல்லியிருக்காங்க. அந்த ஹியரிங்ல ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா நவம்பர் 17ஆம் தேதி எக்ஸாம் ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பா நாம அதுக்குள்ளே ரெடி ஆகி இருக்கணும். நான் இன்னுமே குரூப் டிக்கு படிக்கல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து வெறித்தனமா போய்கிட்டு இருக்கு. சோ அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. சோ இந்த பேட்ச்ல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? சோ இந்த பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் ஃபைனல் பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இன்னுமே படிக்க ஆரம்பிக்கல. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம் படிக்கணும். அடுத்து வரக்கூடிய குரூப் டி எக்ஸாம் படிக்கணும். அதே மாதிரி MTS எக்ஸாம் படிக்கணும். SSC, ரயில்வே, பேங்கிங் எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, அதுக்கு எனக்கு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு 1 இயருக்கு 1499, லைஃப் டைமுக்கு 1999 வரும். ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு பேமெண்ட் பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகே. வேற எதுவும் டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. இப்போ இந்த கட் ஆஃப் செக் பண்றதுல இருக்கக்கூடிய டவுட் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி CBD 2க்கு யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். CBD 2ல என்னென்ன கேட்டகரிக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்கீங்க அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். முன்னாடி உள்ள NTPCக்கும் இப்போ உள்ள NTPCக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதுக்கும் தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸும் CBD 2 எக்ஸாம் எழுத போறாங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனல் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாசிட்டிவா இருங்க. எப்பவுமே நம்ம எந்த ஒரு சக்சஸ் ஆனாலும் சரி, ஃபெயிலியர் ஆனாலும் சரி, எந்த இடத்துலனாலும் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ரொம்ப காமா இருக்கணும். ரொம்ப எக்ஸைட்டும் ஆகக்கூடாது. அப்படி காமா உட்கார்ந்து அப்படியே போனோம் அப்படின்னா நமக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாம ரிலாக்ஸா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி பாசிட்டிவான மைண்ட் செட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னால முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. ஓகேவா? எல்லாருமே பாஸ் பண்ணிட்டாங்க. இந்த எக்ஸாம் கூட என்னால கிளியர் பண்ண முடியல. நான்லாம் என்னத்த படிச்சு என்னத்த இது பண்ண அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்களே ஒரு தாழ்த்திக்கிடாதீங்க. ஒரு டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா டாப்பர் ஆனது கிடையாது. டாப்பரும் ஒரு நாள் வந்து என்னவா இருந்திருப்பாங்க? உங்கள மாதிரி ஒரு பிகினரா இருந்திருப்பாங்க. உங்கள மாதிரியே ஒரு டைம் ஃபெயில் ஆகியிருப்பாங்க. ஒரு டைம் பாத்தீங்கன்னா, அது ஃபெயிலியர்ன்னு கூட சொல்ல முடியாது. அதுல இருந்து நம்ம கத்துக்கிட்டோம். இந்த டைம் என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிறத கத்துக்கிட்டோம் அப்படின்னா, அடுத்து நமக்கு சக்சஸ் தான். ஓகேவா? அதனால வந்து எந்த ஒரு இதையும் நினைச்சு ஒரி பண்ணக்கூடாது. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டோம் அப்படின்னா, அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். கண்டிப்பா நமக்கான சக்சஸ் வந்து ஒரு இடத்துல இருக்கும். ஓகே. ப்ராப்பரான கைடன்ஸோட, ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜியோட நம்ம படிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கான சக்சஸ் இருக்கும். ஏன்னா இந்த ஃபீல்டுல வந்து நான் 10 இயர்ஸா இருக்கேன். ஓகே. என்னோட பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி
நான் டீச்சிங்குள்ள வந்து அப்படியே 10 இயர்ஸ் ஆகிருச்சு. ஓகேவா? சோ அந்த அந்த இதுல எப்படி வெறித்தனமா படிச்சோம்னா, எவ்வளவு ஃபெயிலியர் வரும், அந்த ஃபெயிலியருக்கு அடுத்து எவ்வளவு பெரிய சக்சஸ் வரும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஓகேவா? ஒரு சின்ன சின்ன இடத்துல நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாலுமே, பெருசா நமக்கு ஏதோ ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கும். கண்டிப்பா நம்ம போடக்கூடிய எஃபோர்ட் வந்து வேஸ்ட் ஆகாது. பாசிட்டிவ் மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். நெகட்டிவ் பீப்பிள் கிட்ட இருந்து தள்ளி இருங்க. ஏன்னா இப்போ நம்ம சோசியல் மீடியாக்குள்ள வந்தாலே பாத்தீங்கன்னா, எந்த ஒரு இதுக்குலனாலும் நெகட்டிவா பேசுறதுக்கே ஒரு கூட்டங்கள் வந்து இருக்கு. அவங்கள விட்டு தள்ளி இருந்துட்டு, நீங்க வந்து படிங்க. யாருக்கும் தெரியாம உட்கார்ந்து படிங்க. ஹிடன்னா உட்கார்ந்து படிக்கணும். சக்சஸ் மட்டும் நமக்கு வெளிய தெரியணும். அந்த மாரி. நம்ம வந்து படிக்கும்போது ரொம்ப அமைதியா எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணாம, நமக்கு மேல வரக்கூடிய கேலி, கிண்டல் இது எல்லாத்தையுமே நம்ம மைண்டுக்கு எடுத்துட்டு போகாம காமா உட்கார்ந்து படிச்சோம் அப்டின்னா, நம்ம சக்சஸ் வந்து எல்லாருக்கும் வந்து பதில் சொல்லும். ஓகேவா? எல்லாரோட வாயையுமே அடைச்சிரலாம். ஓகே. மத்தவங்களுக்காக நாம எதுவும் பண்ண போறதில்ல. பட் மத்தவங்க பேசுறது எதுக்கு மைண்டுக்கு எடுத்துட்டு போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நெறைய ஸ்டூடண்ட் வந்து இப்ப ஃபெயில் ஆகுறத நெனச்சு ஒரு அடுத்த எக்ஸாம் பாத்துக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு இது இல்ல. மத்தவங்க என்ன நெனைப்பாங்க, மேம் நான் சிபிடி 1 கிளியர் பண்ணல. இத வெளிய எப்படி சொல்லன்னு தெரியல. என்னால வெளிய தல காட்ட முடியல. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நமக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறது ஸ்கூல் மாதிரி ஃபெயில் ஆயிட்டோம். அப்படி அந்த இது கிடையாது. இது ஒரு அட்டெம்ப்ட் அவ்வளவுதான். காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் இது ஒரு அட்டெம்ப்ட். அந்த அட்டெம்ப்ட்ல என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க? அத கரெக்ட் பண்ணுங்க. அடுத்த அட்டெம்ப்ட்ல சக்சஸ் தான். ஓகே. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்கனாலும் மெசேஜ் பண்ணுங்க. படிக்க ஆரம்பிக்காத ஸ்டூடண்ட் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. படிச்சாதான் இங்க வந்து வேலைக்கு போக முடியும். ஓகே. தேங்க் யூ.